இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 22/12/2024 டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் மார்கழி 7ஆம் நாள். இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் நிலையாமை. குறள் 336. நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. தெளிவுரை. நேற்று இருந்தவன் இன்று உயிரோடு இல்லாமல் இறந்து போனான் என்று சொல்லப்படும் நிலைமையாகிய பெருமையுடையது இவ்வுலகம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று விடுமுறை என்றாலும் தொழில் சார்ந்த பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்கும். சென்றும் வருவீர்கள். இன்று நீங்கள் செல்லும் கோவில் விசேஷம் சம்பந்தப்பட்ட நபர்களை சந்திக்கும் போது உங்களின் நடவடிக்கை, ஆளுமை பண்பு மற்றும் பேச்சு சாதுரியம் அந்த சபையில் உங்களின் மீது இருக்கும் மதிப்பு மரியாதையை உயர்த்தும். உயர்வானவர்களின் நட்புகள் கிடைக்கும். இன்று திருமண வாய்ப்பு ஏற்படும். வரன் நீங்கள் இருக்கும் வீட்டிற்கு தெற்கு திசையில் இருந்து வருவார்கள். பணத்தின் மீது ஆசை அதிகமாகும். அடுத்தடுத்து தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் தோன்றும். சிலர் செய்கின்ற தொழில் நல்லபடியாக லாபகரமாக நடப்பதனால் நண்பருடன் சேர்ந்து மற்றொரு தொழில் ஆரம்பிப்பார்கள். ஆனாலும் சிலருக்கு மட்டுமே கூட்டுத் தொழில் ஒத்துவரும் என்பதையும் மனதில் கொண்டு செயல்படுவது புத்திசாலித்தனம். சட்டப்படி ஒப்பந்தம் செய்து கொண்டு ஆரம்பிப்பது பிற்காலங்களில் நடக்க இருக்கும் பிரச்சனைகளை தடுக்கும். நண்பரின் வீட்டு புதுமனை புகுவிழாவிற்கு சென்று வந்ததில் இருந்து அதை பற்றிய சிந்தனை தான் உங்களுக்கு. எப்படியும் வீடு கட்டிவிட வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி நிற்கும். இன்று மனைவி கூட அதற்கு தகுந்தாற் போல அக்கம் பக்கத்தில் யாருடைய விஷயத்திலாவது தலையிடுவது, பிறகு அதன் காரணமாகவே சண்டையை உண்டாக்கி கொள்வது இப்படியாக இருப்பதால் எப்படியாவது இருக்கின்ற வீட்டை மாற்றி வேறு வீட்டிற்கு சீக்கிரம் சென்று விட வேண்டும் என்ற யோசனை வரும் உங்களுக்கு. இது போதாது என்று இன்று குடும்ப வாழ்க்கையில் தாய் மற்றும் மாமியாரின் தலையிட்டால் நிம்மதி இழப்பு வேறு உண்டாகும். இப்படி பணியிடம் துவங்கி குடும்பம் வரை எல்லா விஷயத்திலும் மன அழுத்தம் வேறு இருப்பதால் குழப்பம்தான் இன்று நாள் முழுவதும். தீ விபத்து, மின்கசிவினால் விபத்து ஏற்படலாம். கவனம் வேண்டும். படித்ததை விட, எதிர்பார்த்ததை விட நல்ல மேன்மையான கௌரவமான உயர்ந்த வேலை கிடைக்கும் காலம் இது. முயற்சி செய்பவர்கள் நம்பிக்கையுடன் முயற்சிக்கலாம். வேலை மாறி மாறி இந்த வேலையே வேண்டாம் என எண்ணி சொந்த தொழில் ஆரம்பிக்க முடிவெடுத்து அதற்கான ஆயத்தங்களில் இறங்குவீர்கள். இன்று மருத்துவராக இருந்து நல்ல கைராசியான மருத்துவர் என்று பெயரும் எடுத்து தற்போது மேற்படிப்பு படிக்க வெளிநாடு செல்ல திட்டமிடுவீர்கள். சிலர் கடன் தொல்லையால் அவதிப்பட்டு உடல்நிலையே ரொம்ப பாதித்து விட்டது. பெரியவர்களின் சொத்து பாகமாகி வந்து அதை விற்று கடனை அடைப்பீர்கள். மருந்து கடை வைத்திருப்பவர்கள் தங்கள் கடையை விரிவுபடுத்துவார்கள். அதற்கு நம்பிக்கையான வேலையாட்களும் கிடைப்பார்கள். என்று நண்பனை நம்பி ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்து மொத்தமும் நஷ்டமானதுதான் மிச்சம். அதை சரிகட்ட ஆபரணம், சொத்து இப்படியாக அடமானம் வைத்திருந்தது இப்பொழுது திருப்பி எடுக்கும் காலமாக இருக்கிறது. பங்கு முதலீடு எல்லாருக்கும் ஒத்து வராது என்பதை முதலில் கருத்தில் கொள்ள வேண்டும். உங்களுக்கு அப்படி தூண்டுதல் இருக்கும் பொழுது ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி உங்கள் ஜாதகத்தில் அதற்கான அமைப்பு இருக்கிறதா என்பதை தெரிந்து கொண்டு பிறகு முதலீடு செய்வதே புத்திசாலித்தனம். இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் சளி, சைனஸ், மனநோய், இடதுகண் கோளாறு, வயிறு மற்றும் செரிமான உபாதைகள், நீரிழிவு, சிறுநீர் தொற்று, மாதவிடாய் கோளாறுகள், கொம்புள்ள மிருகங்கள் தாக்குதல், உணவு குழாய் தொடர்பான நோய்கள், நீரின் வழியாக ஆபத்து இப்படியாக ஏற்படும். இன்று பிள்ளையார் கோயில், சக்தி கோயில், ஆறு, குளம், நீர்நிலை, வயல், மளிகை கடை, சலவை நிலையம், உணவகம், பால், கொரியர், விடுதி, மருத்துவமனை, கடல், உப்பளம் இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று சுப்பு, மீனாட்சி, வனஜா, தாஸ், ராஜேந்திரன், ஹரிணி, கருணாகரன், ராஜேஸ்வரி, சிவமணி, சந்தோஷ், ரம்யா, மகிழ் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும். இன்றைய சமையலில் வெள்ளை பூசணி, முள்ளங்கி, அவரை, சேனை கிழங்கு, வேர்க்கடலை, கத்தரிக்காய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். இன்று ப்ளூ, சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். இன்றைய நாள் இப்படித்தான் இருக்கும். அதாவது திருமண வாய்ப்புகள் ஏற்படும். வரன் தெற்கு திசையிலிருந்து வரும். தொழில், அடுத்தடுத்த தொழில் செய்ய எண்ணம் ஏற்படும். வீடு கட்டுவது பற்றி அதை பற்றிய சிந்தனை தான் இன்று நாள் முழுவதுமே.
குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இழப்பு ஏற்படும். கடன் தொல்லை, கடனை அடைக்கும் வாய்ப்பும் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் நஷ்டமானது தான் மிச்சம். அதிகம் உபயோகம் இருக்கும் நிறங்கள் ப்ளூ, சிவப்பு மற்றும் மஞ்சள். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.